வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த சேனலை நீங்கள் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸும் கொடுத்து உங்களுடைய சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணி இந்த சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவு, அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உங்களுடைய ஈடுபாட்டை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு. மீனத்திற்கு செவ்வாய் மகர ராசியிலே 40 நாட்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு என்ன மாதிரியான யோகத்தை தரப்போகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். மீனத்துக்கு தனபாக்கியாதிபதினு பேர். 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய். அதனால மீனத்துக்கு அவர் குருவுடைய நட்பு கிரகமாக இருக்கிறபடினால அவர் வலுப்பெற்று எங்க வந்தாலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் என்பது 3, 7, 11லையும் இருக்கு, 4, 8, 12லையும் இருக்கு. 50% உறவு சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். 50% 4, 8, 12ங்கிறது அந்த 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆதிக்கத்தில் வரும்போது சில சிரமங்களை கொடுக்குங்கிறது தான் மீனத்துக்கு உண்டான கணக்கு நட்சத்திர ரீதியாக. பட் இந்த டைம்ல லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் நமக்கு மன நிறைவை தர்றாரு. எதிர்பார்க்கிற விஷயம் நடக்கிறதுக்கு அவர் அது தூண்டுகோலா இருக்கார். செவ்வாய்ங்கிறது பேச்சு, அதே போல நம்மளுடைய தொழில் திறமை, டெக்னிக்கல் மைண்டு அப்படிங்கிறது. விவசாயம், கட்டுமானத்துறை, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, பல் மருத்துவம், சர்ஜனாக வேலை பார்க்குறவங்க மற்றும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான கடின உழைப்பு சம்மந்தப்பட்டது, வீர விளையாட்டு சம்மந்தப்பட்டது, இதுக்கு எல்லாமே காரகனாக விளங்குகிறார். அவர் வலுவா உச்சராசியில் வரும்போது 11ஆம் இடத்துல வரும்போது நமக்கு அது சார்ந்த ஒரு பலாபலன்களை, நன்மைகளை தருகிறார். ஆனால் அதே நேரத்தில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, 11ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உறவு சார்ந்து, மனம் சார்ந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய இடம்னு நாம் வச்சுக்கணும். அதே போல் சொந்தமாக தொழில் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு எடுக்கும் பொழுது, உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னு எடுக்கும் பொழுது 4ஆம் இடத்துக்கு 8ஆம் வீடாக 11 வேலை செய்யும். அப்போ அதில் ஒரு 50% நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை குறைச்சிரும். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கோம் மாதம் மாதம், அதில் ரெகுலராக வரக்கூடிய அந்த அவுட்புட்டை விட இந்த 40 நாட்களில் கொஞ்சம் நமக்கு குறையும். அதே மாதிரி டர்ன் ஓவர், சேல்ஸு இதையெல்லாம் பார்த்துக்கணும். ஆனால் மனசில் உற்சாகம், உறவுகளில் நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, இதெல்லாம் நமக்கு நன்மைகளை தரும். அதனால் இதை பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். இப்போ இதே கம்யூனிகேஷன் லைனில் இருக்காங்க, கன்சல்டிங் லைனில் இருக்காங்க, கமிஷன் லைனில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். டீம் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு கம்யூனிட்டிக்காக இவங்க ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி A to Z பண்ணுறவங்க, சர்வீஸ் ஓரியன்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக வேலை செய்யும். அதே மாதிரி ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, போதனா மார்க்கம்னு சொல்லக்கூடியது, ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துறது, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் நன்மைகளை அள்ளி வழங்கும். பொதுவாகவே செவ்வாய் என்பவர் நமக்கு ஆதிக்க பலத்தை கொடுக்குற அதே நேரத்தில் செவ்வாய்ங்கிறது அவசரம், பிடிவாத குணம், முன்கோபம், அசட்டு துணிச்சல் இதையும் வச்சிருக்காருங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஜனன ஜாதகத்துல பரிசீலனை பண்ணிக்கணும். செவ்வாய் கிரகமானது வலுவிழந்து காணப்படுகிறதா, 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்புல நமக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்தால் செவ்வாய் திசா புத்தி அந்தரங்கள் வரும்பொழுது நாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எதெல்லாம் கெட்ட செவ்வாய்க்குடைய பலனோ அதை அந்த சமயத்தில் நமக்கு நடத்திடுவார். நாம் நினச்சிட்டு இருப்போம் மீன லக்னத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி, அந்த திசா புத்தி அந்தரம் வந்தால் அத்தனை மீன லக்னக்காரங்களுக்கும் யோகத்தை தான் பண்ணணும். அப்படி இல்லை. நம்ம
பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பிறந்த நேரத்தை வைத்து உபநட்சத்திர ரீதியாக 12 பாவத்திற்கு செவ்வாய் எந்த பாவத்துக்கு அதிகாரியாக வருதுங்கிறத கணிக்கணும். அந்த கணித்த பிறகு அதில் வந்து துல்லியமான பலன்களை பார்க்கும்போது தான் இந்த ரிசல்ட் எல்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ ஓவராலாக எடுக்கும்போது லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா மகிழ்ச்சி. அதில் சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய சொந்த நட்சத்திரம், இது எல்லாமே நமக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடியது தான். அதே நேரத்தில் நம்ம ஜனன ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், அதாவது தாயார், தகப்பன், சகோதரன், இந்த மாதிரி வர்க்கங்கள் ரீதியாகவும் நமக்கு இதில் உறவுகள் புதிக்கப்படும். நமக்கு உறவுகள் மேன்மை கொடுக்கும். சில பேர் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கான சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். குழந்தைக்கு வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வரன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இடம் மாறுறோம், இடம் விற்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அந்த முயற்சிகள் பலிக்கும். இப்போ வேலை சார்ந்து மீனத்துக்கு வேலை அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன், அந்த வேலைக்காக நம்ம போகிற இடத்துல இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நமக்கு வாங்கி கொடுக்கும், வேலை வந்து வாங்கி கொடுக்கும். திருமண பந்தத்தில் இருக்கிற தம்பதிகள், திருமணமானவர் கணவன் மனைவி உறவு வந்து பலப்படும். அந்யோன்யம் வளர்ச்சிகள் இருக்கும். புத்திரஸ்தானத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த டைமில் மெடிக்கல் லைனில் முயற்சி பண்ணுறவங்கெல்லாம் தாராளமாக பண்ணலாம். 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்த்துட்டு இருக்கு, அது ஒரு மிக்க பலமாக இருக்கும். அதே போல் கலைகள், வீர விளையாட்டு, இதுகளில் வந்து டீல் பண்ணுறவங்க நிச்சயமாக ஒரு வெற்றியை காண்பார்கள். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம், முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டெவலப்மெண்ட்டு கொடுக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதனால் அதுலேயும் ஒன்றும் கவலை இல்லை. தொழில் பலம் இப்போ நார்மலாக இந்த ஸ்டாக் மெயின்டெனன்ஸை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நார்மலாக போயிட்டுருக்கிற தொழில் பலம் ஒன்றும் வீழ்ச்சி அடையாது. ஏன்னா 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய அந்தஸ்தை குறைக்காது. பட் அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கால்குலேட்டிவ் மைண்டாக அதை செயல்படுத்திக்கணும். இப்போ ஒரு இடம் வாங்க போகிறோம், அந்த இடம் வாங்குறதுல வந்து ஒரு வில்லங்கம் இருக்கா அப்படின்னு ஈஸியெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டா அந்த இடத்துக்கு இந்த மாதிரி இந்த செவ்வாயினுடைய இருப்பிடம் பாதிப்பை தராது. அந்த மாதிரி இடத்தை எப்படி வாங்க வேண்டி வருது அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்திற்கு எதிர்மறையான பாவத்தில் கிரகங்கள் வேலை செய்கிறதுனால தான் அது மாதிரியான பிரச்சனைகள் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும். மூலதனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை இன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். 40 நாட்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறத மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா நல்லாயிருக்கும். விரிவாக்கம் பண்ணுறது, வேறு ஃபீல்டுக்கு போகலாம், மாறலாம் அப்படின்னு எல்லாம் பண்ண வேண்டாம். ஐடி லைனு, கம்யூனிகேஷனில் இருக்கவங்களுக்கு ப்ராஜெக்ட் மாறலாம், இன்டர்னல் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், வீடு மாற்றம் பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஸோ இந்த மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு மங்கள யோகம்னு சொல்லலாம். குருவுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள உறவு, செவ்வாய் வீட்டில் தான் குரு 2ஆம் இடத்துல இருக்கார், தனஸ்தானத்தில். இந்த 40 நாட்களில் நமக்கு மூத்த சகோதர சகோதரி வகையில் நன்மைகள் நடக்கும், நண்பர்கள் வகையில் மகிழ்ச்சிகள் நடக்கும். அது மாதிரியான நிகழ்வுகளில் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு தொடர்புடைய ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகளில் நமக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அப்போ லாபத்தில் இருக்கிற செவ்வாயாக இந்த மகர செவ்வாய் நன்மைகளை அள்ளித்தருகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.